ராகினி, அர்ஜுன் எல்லாருமே சேர்ந்து வராங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு. வந்தவுடனே அங்கே உள்ளே கூப்பிடுறாங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினியை கூப்பிடுறாங்க. ராகினியும் போகிறாங்க. ராகினி போகாத, எதுவும் பண்ணாத, தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக சொல்கிறாங்க கோதை. கண்டிப்பாக நான் போவேன், என் வீட்டுக்கார் மேலே எல்லா சொத்தையும் நான் எழுதி கொடுப்பேன், யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி பயங்கர கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கோ, இந்த சொத்து இருக்க வரைக்கும் தான் உனக்கு பாதுகாப்பு, அது இல்லைன்னா உனக்கு பாதுகாப்பே அங்கே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, எது நடந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக உள்ளே போகிறாங்க ரோகிணி. உள்ளே போனேன்னா அங்கே ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கூப்பிட்றாங்க. யார் இங்கே அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா, நீ உன்னோட சொத்து உன் வீட்டுக்கார் பேரில் எழுதி தரப்போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாங்க, என்னோட மனப்பூர்வமாக என் சொத்தை நான் எல்லாமே என் வீட்டுக்காருக்கு எழுதி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்தோன்னே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அர்ஜுனோட அம்மா, அக்கா, மாமா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி, தேவையான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணுறாங்க. அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க சைன் பண்ணுறதுக்கு. சரி வாங்க சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கூப்பிடுறாங்க. ராகினியும் வராங்க. அர்ஜுன் நீங்களும் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. வெளியே பயங்கரமாக டென்ஷனாக இருக்காங்க. எவ்வளவோ சொல்கிறாங்க, ஆனால் கேட்கவே இல்லை அவள் அப்படின்னு சொல்லிட்டு கோதை, நடேஷன் எல்லாருமே டென்ஷனாக இருக்காங்க. என்ன சொன்னாலும் அவன் கேட்குறாளா, அவள் என்ன அப்படி பண்ணுறாளோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், அப்படி தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதியும் பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே வெளியே இருக்காங்க, பயங்கர பதட்டமாக இருக்காங்க. ஆனால் தமிழ் மட்டும் சொல்கிறாரு, கண்டிப்பாக அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே கரெக்டாக போலீஸ் வராங்க. வந்தவொடனே அர்ஜுன்கிட்ட வந்து பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், ஒரு நிமிஷம் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஏன், எதுக்காக அவரை கூப்பிடுறீங்க அப்படின்னு ராகினி சொல்கிறாங்க. அவர் மேலே இங்கே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதனால் நாங்கள் அவரை கூட்டிகிட்டு போகிறோம், அவரை அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் கம்ப்ளைண்ட் பண்ணா? யாரா? அவர் கொலை பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் இருக்காங்க தெரியுமா? ஆமாம், இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கேட்குறாங்க. அவர் தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. இவங்க 2 பேர் தான் ஆள் செட் பண்ணது, கொலை பண்ணது எல்லாமே இவங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் நான் அர்ஜுனை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அர்ஜுன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. அவங்க சொன்னால் நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுவீங்களா? என்ன சாட்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க தான் சாட்சி, கண்ணால் பார்த்த சாட்சியே அவங்க தான் சொல்லியிருக்காங்க. மேகனாவை நீங்கள் தான் கொலை பண்ணியிருக்கீங்க, அதுவும் ஆளெல்லாம் கூட்டிகிட்டு வந்து எல்லாமே அவங்களுக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. நீங்கள் வாங்க, ஃபஸ்ட்டு வாங்க, நான் அரெஸ்ட் பண்ணுறேன், உங்களையும் நான் விசாரிக்கிறேன், அதுக்கப்புறம் அவங்க வந்து கோர்ட்டில் சாட்சி சொல்லட்டும், அதுக்கப்புறம் என்ன தண்டனை கொடுக்கணும் அதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க. இல்லை, நான் அவரை அனுப்ப மாட்டேன் அப்படின்னு ராகினி சொல்கிறாங்க. இங்கே பாருமா, அமைதியாக இரு, எதுவுமே பேசாத, அவருக்கு தெரியும். ராகினி நீ எதுவுமே பண்ணாத, அமைதியாக இரு, நான் போயிட்டு என்னென்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்கிறாரு. வெளியே இருக்க தமிழ் எல்லாமே சூப்பராக சந்தோஷமாக சிரிச்சிட்ருக்காங்க. அப்படியே பார்க்குறாரு. பார்த்து அர்ஜுன், எல்லாம் உன்னோட வேலை தானா, நீ தான் இதெல்லாம் பண்ணியிருக்கியா, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் போகிறாரு. பின்னாடியே ராகினி கத்திட்டே ஓடுறாங்க. எதுக்காக இப்படி பண்ணுறீங்க, விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ராகினி கத்தாத, நீ போ அப்படின்னு சொல்கிறாரு அர்ஜுன். அங்கேருந்து வராங்க. தமிழ்கிட்ட கத்துறாங்க. அப்போ எல்லாமே நீ தான் பண்ணியிருக்கியா, என் வீட்டுக்கார அரெஸ்ட் பண்ணுறதுக்கு காரணமே நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட பயங்கரமாக கோவப்படுறாங்க ராகினி. இங்கே பாரு, உன் புருஷன் பண்ண தப்புக்கு தான் அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க, தமிழுக்கு அதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை, நீ தேவையில்லாமல் தமிழ்கிட்ட கத்திட்டு இருக்காது சரியா, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு கோதை சொல்கிறாங்க. எதுக்காக இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க, சொத்தெல்லாம் நான் எழுதி தந்துட போகிறேன் தானே இப்படிலாம் பண்ணி வச்சுருக்கீங்க, கண்டிப்பாக எழுதி கொடுப்பேன், என் வீட்டுக்கார மேலே எல்லா சொத்தை நான் எழுதி கொடுப்பேன், பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு ராகினி, நீயே இஷ்டத்துக்கு கத்திட்டு இருக்காத சரியா, எதுவாக இருந்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அப்புறம் பேசு, எல்லாத்தையும் உங்கள் அண்ணன் மேலேயே நீ பழி போட்டுட்டு இருக்காத, உன் வீட்டுக்காரர் என்னவோ நல்லவர் மாதிரி பண்ணாத, உன் வீட்டுக்காருக்கு எல்லா தப்பும் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கோதை, நடேஷன் எல்லாருமே ராகினி கிட்ட சொல்கிறாங்க. ராகினி பயங்கரமாக அழறாங்க. என் வீட்டுக்காரை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. அழாத அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க.